ஹாய்ப்பா ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி டே 5 ஆல்மோஸ்ட் எல்லா பேப்பர்ஸும் திருத்தி முடிச்சிட்டாங்க. 10த்துக்கும் சரி 12த்துக்கும் சரி. இன்றைக்கி 10த்துக்கு என்ன பேப்பர் திருத்திருக்காங்க, 12த்துக்கு எப்படி திருத்திருக்காங்கன்னு சொல்லி ஃபுல் அப்டேட்ஸை பார்த்தலாம். அதே மாதிரி ரிசல்ட் அப்டேட்ஸும் பார்த்தலாம்ப்பா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே லைக் ஒரு 2000 லைக் போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? அப்படியே வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேப்பா, இன்றைக்கி அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் 12த்துக்கும் சரி 10த்துக்கும் சரி இன்றைக்கி கடைசி 4 நாளில் பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் பண்ணால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. இன்றைக்கி வழக்கமாக போகிறத விட இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வேணால் ரொம்ப உங்களுக்கு அதிகமாக வரும். ஓகேவா? அதே மாதிரி சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 10த்துக்கு ஸோ பாஸ் பர்சன்டேஜ் ரொம்பவே அதிகமாக இருக்குது கம்பேரிட்டிவ் டு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது சோஷியல் சயின்ஸை பார்த்திங்கன்னா மார்க்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிற சப்ஜெக்ட். செகண்ட் பார்த்திங்கன்னா சோஷியல் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோஷியல்னா ஃபுல்லாக திருத்தல, இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. லாங்குவேஜ் பேப்பர், சோஷியல் சயின்ஸ் பேப்பர் நாளைக்குள்ள திருத்தி முடிச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். அதோட பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சுது. அதே மாதிரி 12த்துக்கும் அதே மாதிரி தான்ப்பா. ஸோ நாளையோட உங்களுக்கு மேக்ஸிமம் பேப்பர் கரெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிடும். பட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா 12த்துக்கு 21 or 22 சம்திங் தான் பேப்பர் கரெக்ஷன் முடிகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 10த்துக்கு நாளையோட முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ரிசல்ட் எப்போ வெளியாக போகுது, அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்ப்பாங்க பார்த்திங்கன்னா முன்கூட்டியே ரிலீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். 10th சிபிஎஸ்சிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சட்டுப்புட்டுன்னு யாருக்குமே தெரில, திடீர்னு ரிசல்ட் வெளியிடு அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டே விட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா அதுக்குள்ளே ரிசல்ட் வெளியிட்டாங்க, எதுவுமே சொல்லாமல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ வருஷம் சிபிஎஸ்சிக்கு அப்படி தான் பண்ணுவாங்க. பட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் கொள்ளாமலாம் விட மாட்டாங்க. ஆஃபீஸில் ஒரு டேட் சொல்லிடுவாங்க. அந்த டேட்லேயும் பார்த்திங்கன்னா மாற்றங்கள்லாம் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணி தான் ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. அது வேறு விஷயம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா சொன்னபடி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. May 20 சொல்லியிருக்காங்க 10த்துக்கு. 12த்தை பொறுத்த வரைக்கும் May 8 சொல்லியிருக்காங்க. பட் அது வேணால் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். 12த்துக்கு வேணால் ஒரு நாளைக்கு முன்கூட்டியே ரிசல்ட்டை வெளியிடலாமா அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ரிசல்ட்டை வெளியிடலாமா, May 2 பார்த்திங்கன்னா 10த்துக்கு 12த்துக்கு 2 பேத்துக்கு சேர்த்து ரிசல்ட் வெளியிடலாமா அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஏன்னா போன வருஷம் பார்த்திங்கன்னா 2 பேத்துக்கு ஒட்டு தான் ரிசல்ட் வெளியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 5 முடிஞ்சிருச்சுப்பா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோக்கும் பெரிய நியூஸ் எதுவும் கிடையாது. கிரேஸ் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று நான் சொல்லியிருந்தேன் கிரேஸ் மார்க்ஸ் எதுவுமே கிடையாதுன்ட்டு. சயின்ஸுக்கு வேணால் கிரேஸ் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிரேஸ் மார்க்ஸும் கிடையாது. ஸோ அது வழக்கமாக தான் திருத்தி முடிக்கப்பட்டிருக்கு. அந்த கிரேஸ் மார்க்ஸ் கொஸ்டின் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா 22வது கொஸ்டின் சயின்ஸ், அது கிரேஸ் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஆர்சிஎஸ் சங்கத்துலேருந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க. பட் இப்போ வேணால் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு கிரேஸ் மார்க்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 12த்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் கிடையாதுப்பா. போன வருஷம் பார்த்திங்கன்னா வருஷம் எதிரே ஒன்று கிரேஸ் மார்க்ஸ் இருக்குன்னு சொன்னால் அந்த எக்ஸாம் முடிஞ்ச அன்றைக்கே பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி கிரேஸ் மார்க்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. பட் இந்த வருஷம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க போல். ஸோ ஓகே, அந்த கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்கணும் பரவாயில்ல. பட் பேப்பர் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப லிபராக தான் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்கலங்கிறது ஓகே தான். ஏன்னா பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப லிபராக பண்ணுறதுனால மார்க்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்பவே அதிகமாக வரும். ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? ஸோ 10த்தும் சரி 12த்தும் சரி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா டேட் எப்போ வருதுன்னு சொல்லி ஆஃபீஸில் சொல்லி வந்த உடனே நம்மளுடைய சேனலில் தான் ஃபர்ஸ்ட்டாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இப்போயாச்சும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வர நான் துல்லியமாக உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரிசல்ட் எப்போ விட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். May 20 10த்துக்கு, அதே மாதிரி 12த்துக்கு பார்த்திங்கன்னா May 8 இந்த நேரத்துலேயே ரிசல்ட் வெளியிட்டால் உங்களுக்கு ஓகேவா, இல்லை எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்கூட்டியே எந்த அளவுக்கு ரிசல்ட் சீக்கிரமாக வருதோ அந்தளவுக்கு நமக்கு நல்லதுப்பா. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், ரிசல்ட் எப்போ வரும் யோசிச்சியே பார்த்திங்கன்னா நம்ம அட்ரனல் அப்படியே பீக்கில் போயிட்டுருக்கோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகும். முடிஞ்ச அளவுக்கு ரிசல்ட் சீக்கிரமாக வந்துட்டால் முடிஞ்சது சோழி முடிஞ்சு ரிசல்ட்டை பார்த்த உடனே அந்த ரிலீஃப் வரும் பாருங்கள். அதை நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ஃபீல் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. 10th 12th காலேஜு லைஃபு அப்புறமேட்டு ஒர்க்கு எல்லாம் ஃபீல் பண்ணிட்டேன். பட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறீங்க. 10த்லாம் 12th ஆல்ரெடி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 10th 11th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ பாருங்கள், ஃபீல் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் அன்றைக்கி லைவ் இருக்கும்ப்பா. டோன்ட் வரி அபவுட் இட். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக லைவில் சந்திக்கலாம். ஸோ உங்கள் பப்ளிக் வெயிங் மார்க்கை கமெண்ட் பண்ணி விட்ருங்க. யாரெல்லாம் ரிசல்ட் நினச்சி பயந்துட்டுருக்கீங்க, ஸோ உங்கள் ரிசல்ட் மார்க் எவ்வளோ வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேப்பா, தட்ஸ் இட்ப்பா. வீடியோ வென் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.